வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஒரு 9 வோல்ட் பேட்டரி வச்சு நம்ம மொபைல் பவர் பேங்க் எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு தேவையானது பார்த்திங்கன்னா 7805 ஐசி. இது பார்த்திங்கன்னா நம்ம எலக்ட்ரானிக் ஷாப்பில் 15 ரூபா எவ்வளோ தான் வருது. நீங்கள் அதை வாங்கிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 9 வோல்ட் பேட்ரி கூட உள்ள ஒரு ஸ்மால் அடாப்டர் இதுவும் தேவை. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பேட்ரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 9 வோல்ட் பேட்ரி. இது நம்ம ப்ராஜெக்ட் ஒர்க்குக்காக நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. இந்த பேட்ரி ஒன்று வாங்கிக்கிங்க. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபீமேல் யூஎஸ்பி அடாப்டர். இது நம்ம ஓடிஜி கேபிள் இருந்தால் கூட அந்த ஓடிஜி கேபிளை நீங்கள் கட் பண்ணிக்கிட்டால் கூட இந்த போல் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதில் என்ன ஃபஸ்ட்டு நம்ம என்ன செக் பண்ணணும் அப்படின்னா இதை பார்த்திங்கன்னா நீங்கள் இதில் ஒயர் ஃபிக்ஸ் பண்ணுறது தான் நீங்கள் கவனமாக செய்ய வேண்டியது. இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இன்புட் டிவைஸ். அதாவது இதில் நம்ம என்ன இன்புட் பண்ணணுமோ அந்த ஒயரை அதாவது இது ப்ளஸ், அதாவது பாசிட்டிவ் ஒயரை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது அவுட்புட்டு. இதை நம்ம இது கிரவுண்ட் ஒயர்னு சொல்லுவோம். இது நம்ம மைனஸ். ஸோ இதை மட்டும் நீங்கள் கவனமாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களால் ஈஸியாக இதை ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ எக்ஸாம்பிள் நான் ஒரு டயக்ராம் மாதிரி உனக்கு போட்டு காமிச்சிருக்கேன். இதை நீங்கள் கரெக்டாக இதில் உள்ளது அப்படியே ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு நம்ம கரெக்டாக அதை ஃபிக்ஸ் பண்ண முடியும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த 9 வோல்ட் பேட்டரியிலேருந்து உங்களுக்கு ஐசிக்கு 9 வோல்ட் பேட்டரியிலேருந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஐசிலேருந்து பார்த்திங்கன்னா இன்புட் டிவைஸ் அதாவது இன்புட் ப்ளஸ் உங்களுக்கு கொடுக்கணும். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா இந்த எர்த்தை நம்ம சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஸோ பேட்டரியிலேருந்து நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ நம்ம கரெக்டாக அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக வச்சு ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ ப்ளஸ், ஸோ இதை இன்புட் டிவைஸ், ஸோ இது மைனஸ், தென் அவுட்புட் பார்த்திங்கன்னா ப்ளஸ். அது அப்படியே யூஎஸ்பியில் வரணும் ஃபீமேல். தென் அதேலேருந்து எர்த் பார்த்திங்கன்னா மைனஸ். ஸோ இதை நீங்கள் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். இப்போ நம்ம எப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணி காமிச்சிட்றேன். ஸோ ரெட் அண்ட் பிளாக் இதை நீங்கள் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டாலே உங்களுக்கு வேலை முடிஞ்சால் மாதிரி தான். ஸோ நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணும்போது அதில் எந்த இதுவும் டச் பண்ணாமல் ஒன்றுக்கு ஒன்று கனெக்ட் ஆகாமல் பார்த்துக்கணும். அப்படி கனெக்ட் ஆனுச்சுன்னா உங்களுக்கு சார்ஜ் ஆகாது.
இப்போ நம்ம வந்து இதை வந்து கனெக்ட் பண்ணி பார்த்துருவோம் சார்ஜ் ஏறுதானே அப்படின்ட்டு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து இந்த 9 வோல்ட் பேட்டரியிலேருந்து உங்களுக்கு வந்து சார்ஜ் வந்து ஏறுது. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து எமர்ஜென்சி டைமில் இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எமர்ஜென்சி டைமில் நம்ம வந்து ட்ராவலில் போகும்போது கூட நம்ம 9 வோல்ட் பேட்டரியை யூஸ் பண்ணி நம்ம வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ இது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.